ஸோ இது எப்படி நான் இண்டிபெண்டன்ட் ட்ரேடிங்கிறது எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் பிசினஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பேசிக்கலி என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். எம்ப்ளாய்ஸ் நீங்க ஹையர் பண்ணணும். நல்ல ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணணும். அதை எடுத்துட்டு போய் கஸ்டமர் கிட்ட நீங்க சேல் பண்ணணும். இது கஸ்டமர் கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்க யூ வில் ஸ்டார்ட் மேக்கிங் மணி. ஸோ அப்போ இது எல்லாத்துலயுமே இந்த 5 விஷயத்துல ஏதாவது ஒண்ணுல நீங்க ஸ்லிப் ஆயிட்டா கூட உங்களால ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸ் மேனா நீங்க மார்க்கெட்ல வந்து சர்வே பண்ண முடியாது. பட் ஆனா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்க பணம், உங்களோட ஸ்கில், இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் இருந்தா போதும். இதுல நீங்க யாருமே டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட் இல்ல. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாவது மெயின் ரீசனா நான் இதை செலக்ட் பண்ணது. ஸோ மூணாவது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன். ஸோ இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா காம்படிஷன். இன்னைக்கு என்னதான் நம்ம ஒரு பெரிய ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணாலுமே காம்படிஷன்ஸ்னால இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து இன்னைக்கு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஊர்ல ஒரு துணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 100 பேர் வந்து துணி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஓனருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் அதே ஊருக்குள்ள ஒரு 10 துணி கடை இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற 100 பேர் 10 இடத்துல பிரிஞ்சிருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது யாருக்குமே ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் கிடையாது. ஸோ இந்த காம்படிஷன்ங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரபிளாவே இருக்கு. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது எந்த விதத்தில் அட்வான்டேஜா நான் பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல உங்களை பார்த்து ஒரு 10 பேர் தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது உங்களோட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கம்மி பண்ணும். பட் இதுவே உங்களை பார்த்து ஒரு 10 பேர் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களோட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அது இன்க்ரீஸ் பண்ணுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 10 பேர் ட்ரேட் பண்ணுற இடத்துல ஒரு 10 லட்சம் பேர் ட்ரேட் பண்ணாங்கன்னா நம்பர் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாகும் போது உங்களோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தியாகும்.